Can't hear your voice. இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா கிறிஸ்டியனா? Am I audible? இப்போ கிளியரா? ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வைரஸ்ல அதோட டிஸ்கவரி, ஸோ அதை யாரெல்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸோட வைரஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட டீடைல்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் இன் பிளான்ட். ஸோ பிளான்ட்ல அதை எப்படி ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுதுங்கிற வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் அதோட சிம்டம்ஸ். ஸோ ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம், லீஃப், பிளான்ட், ஸ்டெம், ஷூட், ரூட், ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸையுமே வந்து எஃபெக்ட் ஆச்சுன்னா அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளான்ட் வைரஸஸ். ஸோ ஷூட்ல இருந்து ரூட்டுக்கு எப்படி சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகுது பிளான்ட்டோட வைரஸ், அண்ட் அது எப்படி வந்து கம்ப்ளீட்டா அந்த பிளான்ட்டை டிஸ்ட்ரக்ட் பண்ணுதுங்கிறது. அண்ட் ஆல்சோ ஜீனோம் இன் த சென்ஸ் அதோட டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஓட அந்த பேக்கேஜ். ஸோ கம்ப்ளீட் அந்த ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏவோட ஆர்கனைசேஷன் எப்படி அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ரெப்ளிகேஷன் ஆஃப் பாக்டீரியோஃபாஜஸ். ஓகே, ஸோ பாக்டீரியோஃபாஜஸ் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அ வைரஸ். ஓகே, ஸோ பாக்டீரியோஃபாஜஸ்ங்கிறது கைண்ட் ஆஃப் அ பாக்டீரியல் டிஎன்ஏ வந்து வைரஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதோட ரெப்ளிகேஷன் அண்ட் அதோட எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ வைரஸோட எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து வைரஸ்ல பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா. ஓகே, ஸோ பாக்டீரியால பார்த்தோம் அப்படின்னா ஆல்சோ ஹிஸ்டரியில சயின்டிஸ்ட் வந்து அதோட டிஸ்கவரி. ஓகே, ஸோ லூயிஸ் பாஸ்டர் என்ன பண்ணாரு, ஆண்டன் வான் லீவன்ஹாக் என்ன பண்ணாரு, ஸோ இந்த மாதிரி அவங்களோட டிஸ்கவரி அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பாக்டீரியா அது பார்ப்போம். அண்ட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ பாக்டீரியாவோட ஜென்ரலா என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருந்தா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாக்டீரியா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த இது. நெக்ஸ்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர். ஸோ பாக்டீரியாவோட செல் ஸ்ட்ரக்சர் என்ன பார்ட்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் அதோட நியூட்ரிஷனல் அப்டேக் and reproduction. So for example like binary fission, genetic recombination, so அந்த மாதிரியான reproduction methods பார்ப்போம். and techniques in sterilization and bacterial culture. So sterilization in the sense absence of life forms. okay, so ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு லெபார்டரியில ரொம்பவே வந்து கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா இருக்கும்போது ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் ஒரு பாத்தோஜெனிக்கோ இல்லை ஒரு ஹார்ம்ஃபுல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப்ஸ் எல்லாமே படிக்கணுமா மேம்? இஸ் ஆப்வியஸ்லி கிறிஸ்டியனா, அதை எப்படி படிக்காம இருக்க முடியும்? எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு நோ ஆல் அபவுட் வாட் ஆர் ஆல் த ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஓகே, ஸோ அது யூஜிடிஆர்பிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ல. ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு லேப்ல வந்து ரொம்பவே கிளீன் அண்ட் ஹைஜீனிக்காக வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை வந்து எப்படி அந்த மெத்தட்ல நம்ம வந்து அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு ஹைஜீனிக் டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி பண்ணணும் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் அண்ட் பாத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ்லேருந்து. அண்ட் ஆல்சோ பாக்டீரியல் கல்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம வந்து மதர் கல்ச்சர் போட்டு நிறைய டெக்னிக்ஸ் லைக் பியூர் காலனிஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டீக்கிங் மெத்தட், ஸ்லாண்ட் கல்ச்சர், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நம்ம பாக்டீரியல் கல்ச்சர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பாக்டீரியாவோட எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பாக்டீரியால படிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா phycology. okay, so phycology is all about algae. okay, so studying of algae.
அதை வந்து பைக்காலஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதோட ஒரு ஆல்கேனா அதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ என்ன ஜென்ரல் இந்த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆல்கேன்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ கிளாசிபிகேஷன் ஆஃப் தாலஸ் ஆர்கனைசேஷன் பை எஃபி ஃப்ரிஷ். ஓகே, ஸோ ஆல்கேல தாலஸை வச்சு தான் வந்து தாலஸ்ங்கிற பார்ட் ஆல்கேல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம ஆல்கேவை கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காரு. யாருன்னா எஃபி ஃப்ரிஷ். ஓகே, அண்ட் லைஃப் சைக்கிள் பர்டன். ஸோ அண்ட் ஆல்சோ லைஃப் சைக்கிள் எத்தனை நாளில் எத்தனை மந்த்ஸ் பீரியட்ஸில் வந்து அதோட லைஃப் சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஃப்ரம் அந்த நியூ பார்ன் பேபி ஸ்டேஜ்லேருந்து மெச்சூர் அடல்ட் ஸ்டேஜ் ஆக்குற வரை அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ பிக்மெண்டேஷன். ஸோ பிக்மெண்டேஷன், ஸோ ஆல்கேல பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே பிக்மெண்டேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ லைக் ஃபைகோசைனின், ஃபைகோஎரித்ரின் இந்த மாதிரியான பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் இந்த செக்ஷுவாலிட்டி ஆஃப் ஆல்கே, எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் ஆல்சோ இங்கேயுமே எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே பற்றியும் படிப்போம். ஓகே, அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன், ஸோ அதையுமே வந்து இங்கே பார்ப்போம். அண்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் த ஃபாலோயிங் algae, for example Anaphina, Nostoc, Spirulina, Diatoms, Chlamydomonas, Odogonium. So இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஆல்கேவோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே வந்து ஃபைக்காலஜியில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மைக்காலஜி. ஓகே, ஸோ மைக்காலஜி இஸ் ஆல் அபவுட் ஸ்டடிங் ஆஃப் ஃபங்கை. ஓகே, ஸோ மைக்காலஜியோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இதுலையுமே என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் அது வந்து ஃபங்கைன்னு நேம் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ தாலஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து கிளாசிஃபிகேஷன் பை அலெக்சோபோலஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாலஸ் ஆல்கேவோட தாலஸ் ஆர்கனைசேஷனை வந்து எஃபி ஃப்ரிஷ் வந்து கிளாசிஃபை பண்ணுவார். அண்ட் ஆல்சோ மைக்காலஜியில் பார்த்தோம்னா ஃபங்கையோட தாலஸ் ஆர்கனைசேஷனை அலெக்சோபோலஸ் தான் கிளாசிஃபை பண்ணுவார். ஓகே, அண்ட் இதோட நியூட்ரிஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றி படிப்போம். ஓகே, அண்ட் ஸ்ட்ரக்சர், reproduction and life cycle of the following. So for example Rhizopus, Agaricus, Puccinia and Cercospora. Okay, so இந்த மாதிரியான ஃபங்கஸோட ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் சைக்கிள் இது எல்லாமே வந்து மைக்காலஜியில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதான் திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வைரஸ், பாக்டீரியா, பைக்காலஜி and mycology பத்தி படிப்போம். ஓகே, so next second one is lichenology, bryology, pteridology. Okay, so lichenology is all about studying of lichens, bryology is all about studying of bryophytes and pteridology is all about studying of pteridophytes. Okay, so lichenology ல லைக்கன்ஸ் பத்தி படிப்போம். அதே தான் சேம் ரிப்பீட் ஆகும். ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், தாலஸ் ஆர்கனைசேஷன், ரீப்ரொடக்ஷன், அக்கரன்ஸ், கிளாசிபிகேஷன், இக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆல்சோ மைக்கோரைசா. ஸோ மைக்கோரைசால எக்டோமைக்கோரைசா அண்ட் எண்டோமைக்கோரைசா. ஸோ இதை பத்தி எல்லாம் லைக்கனாலஜியில பார்ப்போம். அண்ட் பயாலஜி இஸ் ஆல் அபவுட் ஸ்டடிங் ஆஃப் பயோஃபைட்ஸ். ஓகே, ஸோ இதோட ஜெனரல் characteristics, classification, structure and reproduction, economic importance, structure and life history of Markantia, Riccia and Polytrichum. So இதெல்லாம் வந்து most important bryophytes. So அதோட life history, structure இதை பற்றிலாம் வந்து பார்ப்போம். And third one is pteridology. So pteridology in the sense pteridophytes, studying of pteridophytes. So general characteristics, classification based on Smith. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மித் தான் வந்து கிளாசிஃபை பண்றாங்க. And structure and life history of Xylotum, Lycopodium, Selaginella, stellar organization and heterospory and seed habit.
ஸோ இதெல்லாம் pteridophytesல வரும். ஓகே, அண்ட் ஆல்சோ இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதான் யூனிட் 2ஓட டாபிக்ஸ், லைக்கனாலஜி, பிரையாலஜி அண்ட் pteridophytes. ஓகே, அண்ட் தேர்ட் gymnosperm. Third is all about gymnosperm, paleobotany and evolution. Okay, so இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு டாபிக் கொடுத்திருக்காங்க. gymnosperm, so general characteristics, classification based on spawn 1954. Okay, so இவர் தான் வந்து 1954ல gymnosperm ஃபுல்லா கிளாசிஃபை பண்றாங்க. and structure and reproduction, economic importance, life history of Cycus, Pinus and Netum. Okay, so இதெல்லாம் வந்து examples of gymnosperm. Okay, so அதை பத்தி பார்க்கலாம். and second one, next one is paleobotany. So geological time cycle, era, period, epoch, fossilization methods. Okay, so fossils பத்தியும் படிப்போம். Okay, so எவ்வளோ பீரியட்ல அந்த animals, plants எல்லாம் வந்து fossil ஆகி செட்டில் ஆயிருக்குன்னு, and fossils ஓட types and radiocarbon dating, contributions of Weber, Sani. Okay, so இதெல்லாம் வந்து paleobotanyல படிப்போம். and evolution பார்த்தோம் அப்படின்னா origin of life. so theories of evolution, அதாவது சார்லஸ் டார்வினோட அந்த தியரி இருக்குல்ல, எவல்யூஷன் ஆஃப் origin of species theory. so அதை பத்தி பார்ப்போம். origin of life, theories of evolution, டார்வின், லாமார்க் அண்ட் டி விரிஸ். ஓகே, ஸோ இதை பற்றிலாம் தேர்ட் யூனிட்ல ஜிம்னோஸ்போம், பாலியோபாட்டனி அண்ட் எவல்யூஷன்ல பார்ப்போம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஆஞ்சியோஸ்போம். ஸோ ஆஞ்சியோஸ்போமோட மார்பாலஜி, டாக்ஸானமி, எக்கானமிக், பாட்டனி. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆஞ்சியோஸ்போமோட மார்பாலஜி. ஓகே, ஸோ அவுட்டர் ஸ்ட்ரக்சரை பற்றி ஆஞ்சியோஸ்போமுக்கு எப்படி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ரூட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஓகே, ரூட் அண்ட் ஷூட். ஓகே, ஸோ இதில் வந்து ரூட் கீழே, அதாவது ஷூட்டுக்கு கீழே உள்ள பாட்டை வந்து நம்ம வந்து பார்ப்போம். So root systems modification and second one is shoot system ஓட modification. okay, so root னா என்னன்னு தெரியும். root part கீழ இருக்கிறது root னு சொல்லுவோம், and upper part அதாவது stem, leaf அது எல்லாமே வந்து shoot னு சொல்லுவோம். root னா கீழ வேர் பகுதியை root னு சொல்லுவோம், and leaf simple compound. okay, so leaf ஓட simple compound leaf, simple leaves and phyllotaxy. and modification of leaf னு பார்த்தோம்னா அடுத்து வந்து inflorescence. so fluorescence ஓட types and flowers ஓட parts, estivation, placentation, fruits types and classification. okay, so இத பத்தி எல்லாம் angiosperm morphology-ல பார்ப்போம். and second, next one is taxonomy. taxonomy-ல classification of angiosperms. okay, so இந்த angiosperm ஓட classification தான் taxonomy-ல வரும். and இதோட artificial, natural, phylogenetic. okay, so இந்த மாதிரி எல்லாம் angiosperm கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்டெப்தா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். and herbarium ஓட டெக்னிக்ஸ். okay, next is botanical nomenclature, botanical survey of India. okay, இத பத்தி பார்க்கலாம். and study of the following families based on the natural system. for example, Poaceae, Cucurbitaceae, Asteraceae, Solanaceae, Ericaceae, Euphobiaceae, Leguminaceae, Lamiaceae, and economic importance of the above family. so இந்த families பத்திலாம் டீடைல்டா taxonomy-ல பார்க்கலாம். okay, and economic botany. so source, cultivation methods and economically important products of rice. okay, so இதுல economic botany-ல நம்ம rice, sugar cane, cotton and groundnut. so இத பத்தின cultivation method and economic importance பத்தி economic botany-ல பார்க்கலாம். and unit 5, anatomy and embryology. okay, so embryos, embryology in the sense study of embryos
ஓகே, anatomy. So inside anatomy ஒரு பிளான்ட்டோட plant anatomy in the sense உள்ள meristems and types, simple permanent tissues, complex permanent tissues, like for example xylem and phloem. Okay, so அதை பத்தி படிக்கலாம். And tissue ஓட systems and types, secondary growth, anomalous secondary growth, primary structure of root, stem and leaf of dicots, monocots, and crans anatomy. Okay, so plant oda complete inside structure of plant adha vandu padikkiradha patti da vandu anatomy nu solluvom. So adha patti complete ah paakalam. And second one is embryology. So embryology la microsporangium, microsporogenesis and development of male gametophyte, megasporangium types, megasporogenesis and development of female gametophyte, monospory, bispory, tetraspory. Okay, so இத பத்திலாம் பார்க்கலாம். And double fertilization. So double fertilization எப்படி நடக்கும், and triple fusion and types of endosperm, embryo development in dicot and monocot, apomyxis, and polyembryony anther embryo culture technique. Okay, so நிறைய different techniques in embryology ல பார்க்கலாம். Okay, and sixth one microbiology, plant pathology. Okay, so microbiology, history and scopes of microbiology பத்தி பார்ப்போம். And introduction to microbial world, protozoa. Okay, so microbial world, protozoa, bacteria, viruses and mycoplasma, and economic importance of bacteria, adoda culture methods, techniques, fermentation and antibiotic production. So complete virus, microbial world like protozoa. So complete protozoa, the microscopic structures on protozoa, bacteria, viruses, mycoplasma. Okay, so microscope la என்னெல்லாம் வந்து நம்ம பார்ப்போமோ அது ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா மைக்ரோபயாலஜில பார்ப்போம். அண்ட் அதோட எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கல்ச்சர் மெத்தட், ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கல்ச்சர் பண்ணி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் ஃபர்மெண்டேஷன் அண்ட் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ அதை எப்படி ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி அதுல இருந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பிளான்ட் பாத்தாலஜி. ஓகே, பிளான்ட் பாத்தாலஜில பிளான்ட் ஹிஸ்டரி ஆஃப் பிளான்ட் பாத்தாலஜி. ஓகே, ஸோ பிளான்ட் எல்லாம் எப்படி பாத்தோஜன்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அண்ட் சிம்டமாலஜி ஆஃப் ஃபங்கல், வைரல், பாக்டீரியல் பாத்தோஜன்ஸ், ஹோஸ்ட் டிஃபென்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். அண்ட் நேம் த காசட்டிவ் ஆர்கானிசம். ஓகே, ஸோ ஒரு பிளான்ட்டை ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ அஃபெக்ட் பண்ணுதா அதோட எந்த காசட்டிவ் ஆர்கானிசம், எந்த மைக்ரோப் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அண்ட் etiology and control measures of the following diseases. For example, blast of rice, wilt of cotton, canker of citrus, powdery mildew disease, red rot of sugarcane, ticca disease of groundnut, little leaf of brinjal and bunchy top of banana. So இந்த மாதிரி different types of plant pathogens வந்து different types of plant வந்து affect பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் வந்து பிளான்ட் பாத்தாலஜி. ஓகே, ஓகே, செவன்த் இஸ் பிளான்ட் பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோபிசிக்ஸ். ஓகே, ஸோ பிளான்ட் பிசியாலஜியில் வாட்டர் ரிலேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்டோட வாட்டர் ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இம்பிபிஷன், டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ், பிளாஸ்மாலைசிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான உள்ள என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்லாம் நடக்குன்னு பார்க்கலாம். அண்ட் மெக்கானிசம் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன்
and ascent of sap, transpiration or type, significance, mechanism, factors affecting it, and getacean. Okay, so இந்த மாதிரியான இது சிஸ்டம்லாம் வந்து படிப்போம். அண்ட் போட்டோசிந்தசிஸ்ல C3 சைக்கிள், C4 சைக்கிள், கேம்ப் பாத்வேஸ். ஸோ இந்த மாதிரியான பாத்வேஸ் பத்தி நம்ம படிப்போம். அண்ட் ரெஸ்பிரேஷன்ல ஏரோபிக், எனரோபிக், கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், போட்டோ ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்பிரேஷன்ல வர டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுவோம். அண்ட் நைட்ரஜன் மெட்டபாலிசம். ஸோ நைட்ரஜன் சைக்கிள் நம்ம படிப்போம்ல, source of nitrogen, methods of nitrogen fixation. So for example leguminous plant la nitrogen fixation nadakum, and metabolism, symbiotic, non symbiotic, and nitrogen cycle. So இத பத்தி எல்லாம் வந்து டீடைலா பார்க்கலாம். And physiology of flowering, photoperiodism. Okay, so அதுக்கு எக்ஸாம்பிளா plant growth substances, chemical nature, physiological functions of axons, gibberellins, cytokinins, ethylene, ABA, and brassinosteroid. ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ், ஓகே, பிளான்ட் ஹார்மோன்ஸ் பற்றியும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பிளான்ட் ஃபிசியாலஜியில் படிப்போம். அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோபிசிக்ஸ். ஸோ பயோகெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோபாலிமர்ஸ், ஓகே, பயோபாலிமர்ஸ் அதோட டைப்ஸ், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் அதோட டைப்ஸ், ஓகே, அது எப்படி ஃபார்மேஷன், அண்ட் லிப்பிட்ஸ், புரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் தேர் மோனோமர்ஸ், இதை பற்றியெல்லாம் வந்து பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் என்சைம். ஸோ என்சைமோட ப்ராப்பர்ட்டி, கிளாசிஃபிகேஷன், மோட் ஆஃப் ஆக்ஷன், ஓகே. ஸோ இதை பற்றியெல்லாம் பயோகெமிஸ்ட்ரியில் பார்க்கலாம். அண்ட் பயோபிசிக்ஸில் பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி, ATP as high energy compound, photophysiology, light emission, fluorescence, phosphorescence, bioluminescence, light absorption. ஸோ இதெல்லாம் வந்து பயோபிசிக்ஸ்ல வந்து நம்ம படிப்போம். ஓகே, அண்ட் யூனிட் 8. ஸோ யூனிட் 8ல 4 டாபிக் வந்து வரும். சைட்டாலஜி. ஸோ சைட்டாலஜி இன் த சென்ஸ் ஸ்டடி ஆஃப் செல்ஸ், ஓகே. ஸோ ஸ்டடி ஆஃப் செல்ஸ் தான் வந்து சைட்டாலஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சைட்டாலஜியில் செல் ஆர்கனைசேஷன், ஓகே, ப்ரொகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் செல். ஸோ ப்ரொகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னா சிங்கிள் செல்லால ஆன கம்ப்ளீட் அந்த செல், ஓகே, கம்ப்ளீட் அந்த ஆர்கானிசம், அதை வந்து சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்னு சொல்லுவோம். யூகேரியாட்டிக்னா மல்டி செல்டு ஆர்கானிசம். அண்ட் செல் மெம்பரைன், செல் சைக்கிள், மைட்டாசிஸ், மியாசிஸ், ஏமைட்டாசிஸ், அண்ட் செல் ஆர்கனல்ஸ், அக்கரன்ஸ், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அண்ட் ஆரிஜின் ஆஃப் ER, okay, endoplasmic reticulum, Golgi bodies, lysosomes, ribosomes, mitochondria, chloroplast. So complete whole package வந்து cells ஓட structure and functions பத்தி பார்ப்போம். And chromosome. So chromosome ஓட structure, types, polytene and Lamprecht. Okay, so இத பத்திலாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டா படிப்போம். And genetics. Next one is genetics. So geneticsல மெண்டலிசம், ஓகே, கிரிகர் ஜோஹன் மெண்டல் ஓட தியரி மெண்டலிசம் பத்தி படிப்போம். அண்ட் மோனோஹைபிரிட், டைஹைபிரிட் கிராசஸ், ஓகே, ஸோ எப்படி கிராசிங் பண்றாங்க, லாஸ் ஆஃப் மெண்டல், கிரிகர் ஜோஹன் மெண்டலோட எப்படிலாம் அவர் வந்து லாஸை வந்து பிரிச்சு வச்சிருக்காருன்னு வந்து பார்ப்போம். அண்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், ஓகே, ஸோ டாமினன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து பார்ப்போம். அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் factors and genes, okay. So genetics is all about study of genes and linkage and crossing over, multiple alleles, mutations, sex determination in plants, okay. So இத பத்தினா geneticsல பார்ப்போம். And next one is plant breeding and horticulture. Plant breeding. So plant breeding la principles involved in plant breeding method. So crops improvement. So இதுல selection. So plant வந்து எப்படி select பண்றது, hybridization method, அத பத்தி பார்ப்போம். And introduction, acclimatization, heterosis, cause and effects, and polyploidy in breeding. So plant breeding ல என்னலாம் வந்து types இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
and hybridization technique employed in cotton, paddy and sugar cane. So hybrid plants வந்து எப்படி டெவலப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு cotton, paddy and sugar cane எல்லாம் வந்து hybrids எப்படி டெவலப் பண்றாங்கன்னு பார்க்கலாம். And next one is horticulture. Horticultureல scope of horticulture, classification of horticulture, plants, viruses. Okay, so horticulture la plant, viruses, vegetables, ornamentals, garden, design and types, rockery. So gardening adha patti ella horticulture la paapom. And bonsai, kitchen garden, lawn making, floriculture. So lawn making patti padipom. Floriculture, cultivation of commercial plants. So commercial plants ayume eppadi vandu cultivate panni develop பண்ணலாம்னு பாப்போம். For example like jasmine, propagation methods, cutting, grafting, layering, budding. So இந்த மாதிரியான types, அதாவது propagation methods தான் அந்த cultivation of commercial plantsல horticultureல நம்ம வந்து படிப்போம். Okay, and next unit 9. Unit 9 la plant ecology, environment, conservation biology and phytogeography. Okay, so இத பத்தி எல்லாம் படிப்போம். So plant ecology la biotic and abiotic factors. Okay, so biotic and abiotic factors and plant succession, ecological adaptations, xerophytes, hydrophytes, epiphytes. So இந்த மாதிரியான plant ஓட ecologies. Okay, so ecology பத்தி படிப்போம். And food chain, food web. Okay, food chain, food web, energy flow, அதோட types of ecosystem, ecological and the pyramid இருக்கும் பார்த்திருக்கீங்களா? So carnivorous, herbivorous, omnivorous அத பத்தி படிப்போம். And nutrient cycle. So இதெல்லாம் வந்து plant ஓட ecology ல வந்து வரும். And environment ல பாத்தீங்க அப்படின்னா types of pollution. Okay, so pollution ல நம்ம இதெல்லாம் வந்து ஸ்கூல்லே வந்து படிச்சிருப்போம். ஸோ ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் அண்ட் காசஸ் கன்சிக்வன்சஸ். ஸோ அதோட விளைவுகள் அண்ட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங். ஓகே, ஸோ அதை பற்றி படிப்போம். அண்ட் ஓசோன் லேயர் வந்து எப்படிலாம் எந்த அளவுக்கு டெப்ளீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்விரான்மெண்ட்ல வந்து பார்ப்போம். அண்ட் ஆசிட் ரெயின் அண்ட் தேர் இம்பேக்ட்ஸ். ஓகே, ஆசிட் ரெயின் அண்ட் தேர் இம்பேக்ட்ஸ், ரெமடியல் மெஷர்ஸ், green building. Okay, so green building கட்டறனால அதோட remedial measures பத்தி பார்ப்போம். And conservation biology ல natural resources and its conservation, in situ and ex situ conservation பார்ப்போம். And brief account of national and international agencies of conservation, afforestation. Okay, so எப்படி afforestation பண்ணலாம்னு சொல்லிட்டு டீப்பா வந்து நம்ம conservation biology ல பார்க்கலாம். And phytogeography. Okay, so phytogeography la principles, vegetation types of India, tropical evergreen forest. So complete phytogeography la forest பத்தி படிப்போம். So tropical evergreen forest, deciduous forest, mangrove vegetation and scrub jungle with reference to Tamil Nadu. Okay, for example Rankia's life form, remote sensing of vegetation, photo interpretation. Okay, so இத பத்தி எல்லாம் வந்து phytogeography ல படிப்போம். And last unit 10th unit ல plant biotechnology, bioinformatics, molecular biology. Okay, so இத பத்தி எல்லாம் வந்து நம்ம டீடைல்ல பார்க்கலாம். For example plant biotechnology ல history and scope. Okay, so history and scope of plant biotechnology and application methods. So plant biotechnology எப்படிலாம் வந்து அப்ளை பண்றாங்கற application methods and use of biofertilizers. So biofertilizers னா என்ன, biopesticides னா என்ன, antibiotics, recombinant vaccine. So artificially ஃபார்ம் பண்ண recombinant DNA technology மூலமா ஃபார்ம் பண்ண recombinant vaccines பத்தி பார்ப்போம். And insulin and interferons. Okay, so அந்த ஹார்மோன்ஸ்ல எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். And bioremediation and plant tissue culture ஓட applications of plant tissue culture, vectors. So vectors example, for example plasmid. Okay, and next is bacteriophages, viral vectors, plasmids, restriction enzyme. So DNA வை கட் பண்றது,
லைகேட் பண்றது, ஜாயின் பண்றது, RDNA டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் transgenic plants with reference to insect resistance. Okay, so transgenic plants DNA modify பண்ண transgenic plants பத்தி பார்ப்போம். and edible vaccines and pros and cons of genetically modified food. So GMO genetically modified foods இருக்கு பாத்தீங்களா, அதோட pros and cons இத பத்தி எல்லாம் வந்து plant biotechnology ல படிப்போம். and last bioinformatics and molecular biology. So bioinformatics so completely a systemic biology ன்னு சொல்லலாம். So database and tools, biological database, for example NCBI model, primary and secondary database, blast, அப்புறம் proteomics tools and homology modeling. So இதெல்லாம் வந்து bioinformatics நாம படிப்போம். and last molecular biology. So molecular biology ல அதோட nature and function of genetic materials. So genetic material நமக்கு தெரியும் nucleic acid. So for example அதுக்கு DNA, RNA, replication. So DNA, RNA எப்படி further generationized synthesis ஆகி போறதா replication சொல்லுவோம். replication of DNA and RNA ஓட types and transcription method, protein synthesis, codons, anticodons, gene regulation in prokaryotes. அதுக்கு example lac operon. So lac operon தான் வந்து lac operon system தான் வந்து prokaryotes-ல gene regulation இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம வந்து மாலிகுலர் பயாலஜியில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக யூஜிடிஆர்பியோட பாட்னியோட கம்ப்ளீட் ஃப்ரம் யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வர சிலபஸ் டிஸ்கஷன் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி பாட்னி கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறோம், இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.